ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்வியக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்வியக்த வாணி தேதி 18/1/2003. டீச்சர்கள் தங்களுடைய தோற்றத்தின் மூலமாகவே கூட பாப்தாதாவை சாட்சாத்காரம் செய்விப்பவர்களாக இருக்கின்றார்கள். பாப்தாதாவையும் தங்களுடைய வருங்காலத்தையும் தங்களுடைய தோற்றத்தின் மூலமாக பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய சேவை விசேஷமாக டீச்சர்களினுடையது. ஒவ்வொருவருடைய தோற்றமும் சதா கண்காட்சி போன்றது. கண்காட்சியின் சித்திரங்கள் தானாகவே தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றன. ஆகவே உங்களுடைய தோற்றம் இங்கும் அங்கும் சென்று கொண்டிருக்கும் போதே ஒரு கண்காட்சிதான். மேலும் ஒவ்வொருவருக்கும் இயற்கையாகவே நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். புரிந்ததா? 100 பிராமணர்களை விட உத்தமமான குமாரிகளுக்கு மிக அதிக அளவு அன்பு நினைவுகள். நல்லது. அவ்வியக்த வாணி தேதி 28/2/2003. டீச்சர்கள் இப்பொழுது சாட்சாத்கார் மூர்த்தியாக வேண்டும். இப்பொழுது இந்த நான் என்பதை முழுமையாக அர்ப்பணம் செய்வீர்களேயானால் சாட்சாத்காரம் ஆரம்பமாகிவிடும். இந்த நான் என்கிற திரை முன்னால் வந்துவிடுகிறது. இந்த திரை விலகிவிட்டது என்றால் ஒவ்வொருவர் மூலமாகவும் சாட்சாத்காரம் ஏற்படும். அப்பொழுது சாட்சாத் பாபா வந்துவிட்டார் என்கிற பேரிகை ஒலிக்கும். சாட்சாத்காரம் திவ்ய திருஷ்டி மூலமாக அல்ல, சாட்சாத் ரூபத்தின் சாட்சாத்காரம் ஏற்படும். அனைவருடைய வாயிலிருந்தும் ஒரே ஒரு வார்த்தை வெளிவரும், இது சாட்சாத் பாபாவே. அவ்வியக்த வாணி தேதி 17/10/2003. மனதில் தூய்மை எனில் எப்பொழுதும் அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப ஆசைகள் கொண்டிருப்பது. அனைவருக்காகவும் அந்த ஆத்மா எப்படிப்பட்டதாக இருந்தாலும் தூய்மையின் ராயல்டி உடைய மனம் அனைவருக்காகவும் சுப பாவனை, சுப விருப்பம், நன்மைக்கான பாவனை, இரக்க பாவனை, கொடுக்கும் பாவனை உடையதாக இருக்கும். மேலும் திருஷ்டியில் எப்பொழுதும் ஒவ்வொருவரையும் பார்க்கும்போது அவர்களின் ஆத்மா சொரூபம் பார்வைக்கு வர வேண்டும். சூட்சும தேவதா சொரூபம் தெரிய வேண்டும். அவர்கள் சூட்சும தேவதாவாக ஆகாமல் இருக்கலாம், ஆனாலும் நம்முடைய பார்வையில் சூட்சும தேவதா ரூபம், ஆத்ம ரூபமே தெரிய வேண்டும். கிருத்தி என்றால் தொடர்பு மற்றும் உறவில் காரியத்தில் வருவது. அதில் எப்போதும் அனைவருக்கும் அன்பு கொடுக்க வேண்டும், சுகம் கொடுக்க வேண்டும். பிறர் நமக்கு அன்பு கொடுக்கிறார்களா கொடுக்கவில்லையா என்பதல்ல, ஆனால் என்னுடைய கடமையே அன்பு கொடுப்பதாகும், அன்பானவர்களாக மாற்றுவதாகும். சுகம் கொடுக்க வேண்டும். ஸ்லோகன் இருக்கிறதல்லவா, துக்கம் கொடுக்காதீர்கள், துக்கத்தை எடுத்துக்கொள்ளாதீர்கள். கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. கொடுப்பவர்கள் உங்களுக்கு எப்பொழுதாவது துக்கம் கொடுத்தால் கூட நீங்கள் அவர்களை சுகம் கொடுக்கும் உணர்விலேயே பாருங்கள். விழுந்துவிட்டவர்களை மேலும் விழ வைக்கலாகாது. விழுந்துவிட்டவர்களை உயர்வாக தூக்கிவிட வேண்டும். எதிலேயோ மாட்டிக்கொண்டு துக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். விழுந்து விட்டவர்கள் அல்லவா, அவர்களை மேலும் விழ வைக்காதீர்கள். பாவம், அவர்களுக்கு அடியும் கொடுக்காதீர்கள். அவர்களை அன்பு கொண்டு தூக்கிவிடுங்கள். அதில்தான் இருக்கிறது, உங்களிடமிருந்துதான் முதலாவதாக தர்மம் வர வேண்டும். முதலாவதாக தர்மம் தன் வீட்டிலிருந்துதான் உருவாகிறதல்லவா. தன்னுடைய அனைத்து நண்பர்கள், சேவையில் உடன் இருப்பவர்கள், பிராமண பரிவாரத்தில் கூட இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் தூக்கிவிடுங்கள். அவர்கள் தங்களுடைய கெட்டவைகளை வெளிப்படுத்தினாலும் நீங்கள் அவர்களின் சிறப்பம்சங்களை பாருங்கள். அனைவரும் வரிசை கிரமத்தில்தானே இருக்கிறார்கள். உங்களுடைய நினைவு சின்னமாக இருக்கக்கூடிய மாலையை கூட பாருங்கள். அதில் அனைத்தும் ஒரே தரத்தில் இருக்கவில்லையே, 108 எண்களில்தானே உள்ளன. எனவே வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் என்னுடைய கடமை என்ன? நான் 8இல் இல்லாமல் இருக்கிறேனா? நான் 8இல் இல்லாமல் இருக்கிறேனே, 108இல் வந்தாலும் வருவேன், வந்து விடுவேன், இப்படி எண்ணிக்கொண்டிருக்காதீர்கள். 108இல் கடைசி மணியாக கூட இருக்கலாம் என்றாலும் சிறிதளவு சம்ஸ்காரமாவது இருக்கும் அல்லவா.
பிறருக்கு சுகத்தை கொடுத்து கொடுத்து அன்பை கொடுத்து கொடுத்து உங்களுடைய சம்ஸ்காரம் அன்பு மிக்கதாகவும் சுகம் மிக்கதாகவும் ஆகிவிடும். இது கூட சேவையாகும். இந்த சேவையை முதலாவதாக உங்களுடைய வீடுகளில் கொண்டு வர வேண்டும். அவ்யக்த வாணி தேதி 15/12/2003. சக்திகள் கஜானாக்களை இப்போது செயல் வரை கொண்டு வாருங்கள், சொல் வரை கொண்டு வாருங்கள், முகம் வரை, நடவடிக்கை வரை கொண்டு வாருங்கள். அப்போது அனைவரும் சக்திகள் வந்துவிட்டனர் என்று கூறுவார்கள். பாடல் கூட உள்ளது இல்லையா? அனைவரும் சிவசக்திகள். பிறகு சக்திகள் சிவ தந்தையை பிரத்யக்ஷம் செய்வார்கள். இப்போது சிறு சிறு விளையாட்டுகளை முடித்து விடுங்கள். வானப்பிரஸ்த நிலையை இப்போது வெளிப்படுத்துங்கள். இப்போது அதனால் பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் இச்சமயத்தில் பாப்தாதாவின் ஆசைகளை பூர்த்தி செய்யும் ஆசைகளின் நட்சத்திரங்களாக பார்க்கின்றார். எவ்விஷயம் வந்தாலும் பரிவர்த்தனை 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 என்ற ஸ்லோகனை நினைவில் கொள்ளுங்கள். இன்று பாப்தாதாவின் வாக்கியங்களில் ஒரு சொல்லை மறந்துவிடக் கூடாது. அது என்ன? பரிவர்த்தன். நான் மாற வேண்டும், பிறரை மாற்றி நான் மாறுவேன் என்பதில்லை. நான் மாறி பிறரை மாற்ற வேண்டும். பிறர் மாறினால் நான் மாறுவேன் என்பது கூடாது. நான் நிமித்தமாக வேண்டும், நான் அர்ஜுனனாக வேண்டும். அப்போது பிரம்மா பாபாவிற்கு சமமாக நம்பர் 1 வாங்குவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.